அன்பிலா எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு என்கிறார் திருவள்ளுவர். சக மனிதன் மீதான அக்கறையே வாழ்வியலை வறண்டு விடாமல் பாதுகாத்து வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வழியில் சாதாரண மனிதர்கள் தங்களின் சமூக அக்கறையை பல்வேறு விதத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் நாள்தோறும் 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வருகிறது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க ஒவ்வொருவரும் போராட வேண்டியுள்ளது. இதனால் நண்பகல் தொடங்கி மாலை வரை மக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. எனினும் அவசர தேவைகளுக்காக வெளியே செல்ல இருசக்கர வாகனத்தையும் ஆட்டோக்களையும் பயன்படுத்த வேண்டிய சூழல் உள்ளது. இந்த நிலையில் சேலம் குரங்குசாவடி பகுதியைச் சேர்ந்த 77 வயது ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி தனது வாடிக்கையாளர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தனது ஆட்டோவை இயற்கை ஏசி ஆட்டோவாக மாற்றியுள்ளார். ஆட்டோவின் மேல் பகுதியில் சோளத்தட்டுகளை பரப்பி அதன் மீது தண்ணீர் சொட்டு சொட்டாக ஊற்றும் வகையில் மின் மோட்டாரை பயன்படுத்தியுள்ளார். இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து ஆட்டோவிற்குள் பயணிக்கும் பயணிகள் வெப்பத்தின் தாக்கமின்றி குளிர்ந்த சூழலில் செல்லும் நிலை உருவாகி உள்ளது. மேலும் பயணிகளின் தாகம் தணிக்க குடிநீர், சிறிய அளவிலான பேட்டரி மின்விசிறி, மொபைல் சார்ஜ் செய்யும் வசதியும் இயற்கை ஏசி ஆட்டோவில் இடம்பெற்றுள்ளன. சிங்க நடைபோட்டு சிகரத்தில் ஏறுவதும் சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவதும் உழைப்பின் சிறப்பை ஊருக்கு உணர்த்தும் உன்னத வரிகளாகும். வியர்வை சிந்தி உழைக்கும் உழைப்பாளிகளின் திறமையே நமது உலகை வளமானதாக மாற்றுகிறது. அதற்கு இணையாக நம் வீட்டை கட்டமைக்க அயராது உழைக்கும் மகளிரின் திறமை வாழ்க்கையை வளமானதாக மாற்றுகிறது. உலகையே ஜெயித்தாலும் உள்ளங்களை ஜெயிக்கும் உன்னத குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் மகளிரே ஜெயிக்கிறார்கள். எனினும் கால நேரம் பார்க்காது கண் துஞ்சாது உழைக்கும் மகளிரின் உழைப்பு பெரும்பாலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்த்தோ பாராட்டுகளுக்காகவோ மகளிரும் இதை செய்வதில்லை. ஆனால் இன்றைய 2000 மகளிர் தங்களது திறமையை வீட்டின் சமையலறையில் முடக்கிவிடாமல் அதனை தங்களுக்கான வருவாய் ஈட்டும் வாய்ப்பாக மாற்றி வருகின்றனர். அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த மகளிர் ஒன்றிணைந்து ஆரோக்கிய உணவை விற்பனை செய்யும் தொழிலை திறம்பட செய்து வருகின்றனர். இல்லத்தரசிகள், பட்டதாரி பெண்கள், தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினை சேர்ந்த இவர்கள் ஒன்றிணைந்து நாள்தோறும் மதிய உணவுக்காக ஊட்டச்சத்து மிக்க சரிவிகித உணவை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி உடற்பயிற்சி மேற்கொள்வோர், மூத்த குடிமக்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆரோக்கிய உணவை வாங்கி உண்கின்றனர். தங்களுக்கான அங்கீகாரத்தையும் உழைப்பிற்கான வருவாயையும் இந்த தொழில் ஈட்டித் தருவதாக கூறுகிறார் இல்லத்தரசி சுகந்தி. மென்னை வந்துட்டு ஒர்க் பண்ணுறதை வந்துட்டு பெருசாக சொல்லுவாங்க. நாங்கள் பண்ணுறா கூட அப்பார்ட் ஃப்ரம் த நார்மல் ருட்டீன் நம்ம எக்ஸ்ட்ரா ஜானரில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு பெருசாக ரெக்கக்னைஸ் ஆகிறதில்ல. பட் ஆனால் இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட வெல்பீயிங், அது ஆஸ் வெல் அஸ் எங்களோட சரௌண்டட் பீப்புள், தெரிஞ்சவங்க, அவங்களோட வெல்பீயிங்காக ஆரம்பித்தது தான் இந்த இனிஷியேட்டிவ். சோஃபார் கோயிங் குட்டுங்க. ரெக்கக்னேஷன்ஸும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. இதே போல் நிறைய பேர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்துட்டு இருந்தாங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியலுங்க. தொழில் முனைவோராக உள்ள நிலையில் ஆரோக்கிய உணவை தேடிய போது யாரும் கிடைக்காத நிலையில் அதனையே தங்களுக்கான மற்றொரு தொழில் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டதாக கூறுகிறார் சண்முகப்பிரியா. இப்போ வரைக்குமே ஆஸ் பர் பிஸ்னஸை தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல்னு பார்த்தீங்கன்னா டு த கோர் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் போனாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கு 50 பாக்ஸ் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வெளியே போகுதுங்கும் போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கு. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அறிவுறுத்துகிறார் அவை மூதாட்டி. கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை தலைகீழாக நேர்மறையாக மாற்றும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறப்பு வாய்ந்த கல்வியை அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த சேவையாக வழங்கி வருகின்றனர். குறிப்பாக ஊரக பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளிகள் ஏழை, எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களின் நம்பிக்கையின் ஊற்றாக திகழ்கின்றன. அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர் சேர்க்கை தொடங்கி பல்வேறு தளங்களில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. மாணவர் சேர்க்கையை திருவிழா போல கொண்டாடுவது, சிறந்த மாணவர்களுக்கு விமான பயணம் என பல்வேறு சாதனைகளை படைத்த இந்த பள்ளி தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் முதல் முறையாக பட்டமளிப்பு விழாவினை நடத்தியது. மகிழ்ச்சி பட்டமளிப்பு விழா என்ற பொருண்மையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு செல்லும் 123 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன.